ஏன் நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டலையா? கட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் 2025 மட்டும் பள்ளிக்கூடம் கட்டிருக்காங்க. 13 பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. 218 பள்ளிக்கூடத்தை மூடிருக்காங்க. 13 பள்ளிக்கூடம் திறந்ததை பெருமையாக அந்த அரசு பேசும். திராவிட மாடலுடைய சாதனையை பார்த்தீர்களா, 13 பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம். 213 18 பள்ளிக்கூடம் மூடிருக்காங்க. ஏன்டா மூணுன்னு கேட்டால், அந்த பள்ளிக்கூடத்தை தொடக்கப்பள்ளி சுற்றி இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டரில் குழந்தையே இல்லையா. 5 வயசு குழந்தை யாருமே பிறக்கலை. 5 வருஷமாக குழந்தை எவனுக்குமே பிறக்கலை. 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 5 வயசு குழந்தை யாருமே இல்லை. அதனால் தொடக்கப்பள்ளியை மூடுறோம்னு ஒரு அரசு வெக்கமே இல்லாமல் சொல்லுது. ஆனால் இங்கே பள்ளிக்கல்வித்துறையோட பட்ஜெட்டு 56,000 கோடி இந்த ஆண்டு மட்டும். எல்லாத்துக்கும் ஊப்பியை பாருங்க, மாப்பியை பாருங்க, காப்பியை பாருங்க அப்படிம்பாங்க. ஊப்பியை பாருங்க சொல்லக்கூடிய இந்த ஊப்பிக்கள், ஊப்பி அதாவது உத்தரப்பிரதேசம் 8 லட்சம் கோடி கடன், 22 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஊப்பி 22 கோடி மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு 8 லட்சம் கோடி கடன். இவன் மொத்த மக்கள் தொகையே 6.5 கோடி, வாக்காளர்கள் 6.5 கோடி, மக்கள் தொகையா ஒரு 7 கோடின்னு வச்சுக்கோ, 8 கோடின்னு வச்சுக்கோ. 8 கோடி தமிழ்னு சொல்கிறாங்க. 8 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலத்தில் 9 லட்சம் கோடி கடன். அப்போ பாதிக்கு பாதி ஊப்பி இதை விட குறைவாக இருக்குது. ஊப்பி வளர்ச்சி விகிதத்தில், அதாவது பள்ளிக்கூடம், கல்வி, சாலை வசதி, கழிவறை வசதி, அடிப்படை கட்டமைப்பில் தமிழ்நாட்டை விட பின்தங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் யதார்த்தம். சில கிராமங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. கல்வி பல பேருக்கு இன்னும் ஊப்பியில் போய் சேரலை. இப்போது இந்த அரசு முயற்சி பண்ணதாக அந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கல்வி கொடுத்துட்டோம், நாங்கள் மருத்துவத்துறையில் சாதனை படைச்சிட்டோம், சாலைகளை சாதனை படைச்சிட்டோம், அடிப்படை கண்பு பண்ணிட்டோன்றாங்க. உண்மையிலேயே 4 லட்சம் கோடி கடன் வாங்கி நாங்கள் 100 புதிய அணைகளை கட்டியிருக்கிறோம். எங்கேயாவது இருக்கா?